ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். நான் உங்கள் மேகு. ஸோ இன்னைக்கு நாம் இமேஜினேட்டர்ஸ்னு கூப்பிடும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் இமேஜினேஷனை தூண்டி விடுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஓகேயா? ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேட்குறப்போ இமேஜினேட்டர்ஸ் அப்படின்னு தான் வந்து கூப்பிட போகிறேன். ஓகே, சரி, ஃபைன். ஓகே இமேஜினேட்டர். ஸோ இன்னைக்கு வந்து என்ன எஃப்எஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு செல்லாக்குட்டி தங்காக்கட்டி எஃப்எஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃப்எஃப். பெருசா அந்த சேனல்ல நான் இத போட்டப்போ, ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட போட்டேன். 70 எபிசோட் தான். ஏன் 1 இயர் ஆச்சுன்னா இடையில இடையில கேப்பு. பட் இனிமே அந்த கேப் விழுகாது. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா இந்த எஃப்எஃப்க்கு இந்த சேனல்ல ஒரு வந்து வேற லெவலுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும், வியூஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஓகே. ஸோ ஓகேடா சிலகுட்டீஸ். அப்படி என்ன எஃப்எஃப் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் இத வந்து ஒரு 10 வாட்டியாவது கேட்டிருப்பேன். திரும்ப திரும்ப திரும்ப. ஸோ 70 எபிசோடும் 10 வாட்டி கிட்ட கேட்டிருப்பேன். நெறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்றது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. இன்ஸ்டால அந்த மாரிலாம். அக்கா நான் வந்து மறுபடியும் வந்து இந்த எஃப்எஃப் கேட்குறேன், மறுபடியும் இந்த எஃப்எஃப் கேட்குறேன், வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐடல் எஃப்எஃப் தான் அது, வேற என்ன. ஸோ ஐடல் எஃப்எஃப்போட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தான் வென்றான், நம்ம ஜின் ப்ரோவோட பார்ட்டு. ஸோ இந்த எஃப்எஃப்பை புதுசாக கேட்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெண்பனி மலரேன்னு சொல்லி ஒரு எஃப்எஃப் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடலை என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பார்க்குறப்போ, ஓகே, அவங்க லைஃப்பில் அவங்க டிஸ்பேண்ட் ஆகி செஞ்சு வேற ஒரு லைஃப் மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்குறப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரத்தில் இந்த அழகாக அந்த ஒரு காதலோடு அவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை மூவ் ஆன் ஆகி போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எப்படியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஐடல்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க லைஃப்பை பெட்டராக்க, அவங்க லைஃப்பை சந்தோஷமாக்க ஒரு வாழ்க்கை துணைன்றது நம்ம லைஃப்லேயும் வந்து அமைவாங்க, நம்ம ஐடல் லைஃப்லையும் வந்து அமைவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி 7 பேருக்கும் 7 அவங்களுடைய பெஸ்ட், எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஐடல்ஸுக்கு அவங்களோட மேரேஜ் லைஃப், அவங்களோட கெரியர் லைஃப் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ, மேரேஜ் லைஃப் அதை விட சக்ஸஸ்ஃபுல்லாக, அதை விட வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சந்தோஷமும் அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் வந்து கிடைக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐடியல் டைப்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணுங்க வந்து லைஃப்பில் வந்து இந்த சொல்கிறாங்கல்ல செலிப்ரிட்டிஸோட இந்த கான்ட்ரவர்சி, டைவர்சஸ், அது இதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தங்கங்களை தாங்கக்கூடிய வைரங்கள் வந்து இது பண்ணும். சாரி, தங்கம் தான் வைரத்தை தாங்குமோ? ஓகே ஓகே, நம்ம வைரங்களை தாங்கக்கூடிய தங்கங்கள் வந்து கிடைக்கணும். ஸோ அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு 7 பொண்ணுங்க நம்ம ஐடல் லைஃப்ல வந்திருந்தா எப்படி வந்திருப்பாங்க, எப்படி அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, எப்படி அவங்க சேர்ந்திருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடல் எஃப்எஃப்ஆ மட்டும் இல்லாமல் அது போக மிலிட்ரி இதுன்னு சொல்லி சீரீஸ்னு வேற நம்ம இந்த ஸ்டார்டிங் ஜனவரியில் வந்து போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐடல் எஃப்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 எபிசோட்ஸ் கிட்ட வரும். 70 எபிசோட்ஸ் வந்து ஜின்னுக்கு ஒரு 10 பாட்டு, நம்ம இவருக்கு ஜெயோபுக்கு ஒரு 10 பாட்டு, அந்த மாதிரி வந்து வரும். ஓகேயா? ஸோ எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய பெஸ்ட் எஃப்எஃப் இந்த ஐடல் எஃப்எஃப் தான். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் இட். ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து பொண்ணு கிடைக்க போது, செய்ய போது, யாரோட லைஃப்பில் பொண்ணு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இந்த இதுலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்எஃப்போட பேர், நீ என்னை விரும்புறதை விட நான் உன்னை அதிகமாக விரும்புவேன். நீ என்னை விரும்பலனாலும் விரும்புவேன், நீ என்னை வெறுத்தாலும் விரும்புவேன், கடைசி வரைக்கும். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஸோ ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து பிடிஎஸ் மெம்பராக இருக்கார் ஐடல். ஓகே. ஸோ ஹீரோயின் நேம் வந்து பார்த்திங்கன்னா மிர்த்து. ஓகே. ஸோ மிர்த்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க.
ஓகேயா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை, அவங்க மட்டும்தான். என்னினிய தனிமையே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க கேரக்டர். பிடிஎஸோட பெரிய ஃபேன், அதாவது அவங்களும் வந்து ஒரு ஆர்மி. ஓகே, எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்னா பிடிஎஸ் 7 பேரில் மேக்னலைனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வந்து முடிஞ்சாச்சு. வாங்க அப்படியே வந்து கதைக்குள்ளே போகலாம். ஹைப் லேபிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, ஓகே, பிக் ஹிட் டைமில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் மெம்பர்ஸுக்கு நிறைய டெத் த்ரெட் வந்து வந்துகிட்டே இருக்கும். வெளியே வந்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாடி கார்ட்ஸ் இல்லாமல் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்கே போனாலும் போகணும் அப்படின்லாம் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பிக் ஹிட் வந்து போட்டிருந்தாங்க பிடிஎஸ் மேலே. ஓகே, காரில் ஏறினா நேராக பிக் ஹிட் வந்து டான்ஸ் ஸ்டுடியோ போயிட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு டாம் போகணும், டாமில் வந்து ஸ்டுடியோ போகணும். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிக் ஹிட் பிடிஎஸ் மெம்பர்ஸை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெத் த்ரெட்டை விட மோசமான த்ரெட்டில் வந்து இவங்கள பத்திரமா பார்த்துக்கணுன்ற பேரில் கைக்குள்ளே வச்சுருந்ததால் எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்காங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிக் ஹிட்டோட ரூல்ஸுக்கெலாம் வந்து எல்லாரும் கட்டுப்படுவாங்க. இவரை கட்டுப்படுத்த முடியுமா? யார்? நம்ம தலைவன் ஜின்னா. அப்படி தான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஹிட் ஸ்டூடியோவில் அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஜங்கு கிட்ட, ஏய் ரெடியாடா, இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜங்கு, சும்மா இந்த தடிமாடுங்க கூடலாம் எங்கேயும் போக முடியாது, போனால் தனியாக போகணும் அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக்கு. அப்படிங்கிற, அப்போ வா தனியாக போகலாம், போயா லீடர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன், ரூல்ஸ் தெரியும்ல. என்னடா பெரிய ரூல்ஸு, நான் போகிறேன், நீ வரதா இருந்தா வா அப்படின்னு சொல்ல, யோ அண்ணா எங்கேயா போகிற, சொல்ல முடியாது, கூட வரியா? எனக்கு பயமாக இருக்குது, மாறு வேஷத்தில் போகலாண்டா. லேடி கிட்டப்பா. எதே? இல்லை, அதுக்கும் மேலே. இல்லை எனக்கு உசுறு முக்கியம்ப்பா, நான் வரமாட்டேன். நீயும் போனீன்னா கண்டிப்பாக நம்ஜன் இவன்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்க. டேய், அவன்கிட்ட சொல்லாமல் நான் போவேண்ணா. அதுவும் இல்லாமல் சுகாவுக்கு வேற கூட வரேன்னு சொன்னான்டா. ஐயோ, பூரா கிரிமினல் பயங்கள்லாம் இருக்குது, போங்க இங்கிலாந்து போயிட்டு சாவுங்க அப்படின்னு ஜங்கு கலாய்ச்சிட்டு போக, இந்த பக்கம் ஜின் குளிருக்கு வந்து நல்லா அடக்கமாக பெரிய ஜாக்கெட் ஒன்று போட்டுட்டு ஃபேஸை வந்து கவர் பண்ண மாஸ்க் போட்டுட்டு செம்மையாக டிப்டாப்பாக வெளியே வர்றாரு. மிரரை பார்த்துட்டு அவரே வந்து சைட் அடிச்சுக்கிட்டு, பரவாயில்லடா, எல்லா பக்கமும் கவர் பண்ணாலும் உன் ஹேண்ட்ஸம்னஸ் உன் கண்ணிலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா வந்து ஒரு சேர் மேலே ஐடி கார்டு இருக்குது, ஸ்டாஃபோட ஐடி கார்டு, யாருன்னு தெரியல, அதை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு, இதுக்கு மேலே என்ன மாறு விஷயம் வேணும், இந்த கெட்டப்பில் போனால் எவனாலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜின்னு, ஏடா ஜாக்கெட்டும் மாஸ்க்கும் போட்டால் மாறு வேஷமாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு செஞ்சு அப்படியே வெளியே போகிறாரு. அவர் சொன்ன மாதிரி தான் கையில் வந்து ஒரு பேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பேப்பர் அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு கேப்பை வந்து மாட்டிட்டு அப்படியே வந்து ஸ்டாஃப் மாதிரியே வந்து வேஷம் போட்டுட்டு வந்து போகிறாராமா. நேராக வந்து பார்த்திங்கன்னா நைஸாக செக்யூரிட்டிஸ் கண்ணில் ஒரு லாரி மணலை தூவிட்டு எஸ்கேப் ஆகி போகிறாரு. ஒரே ஜின்னுக்கு வந்து குஷி, ஐயா ஜாலி, நான் எல்லோரும் ஏமாத்துறேன்னு ஹாய் அப்படியே ரோட்டில் வந்து போகிறாரு. எல்லாருக்கும் அப்படியே போ பண்ணிவிட்டு வணக்கம் வச்சுட்டே போக, ஜின் போயிட்டே இருந்தவர், ஆமாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு தனக்கு தானே கேட்டுட்டு நிற்க, அதானே ஏதோ ஒரு வேகத்தில் வெளியே வந்துட்டோம், ஆனால் எங்கே போகிறது தெரியலையே, சரி ஃபிஷ்ஷிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க, எது இந்த ஈவினிங்கில் ஃபிஷ்ஷிங்கா? பகலில் தூண்டில் போட்டாலே ஒன்றும் சிக்காது, இதில் நைட்டில் போட்டால் விடிய உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டே மைண்டில் நிறைய அப்படியே தாட்ஸோட அப்படியே கால் போகிற போக்கில் ரொம்ப நாள் கழித்து வந்து யாரும் இல்லாமல் வெளியே வந்த சந்தோஷத்தில் நடந்து போக, அப்போ தான் நல்லா சில்லுன்னு காற்று வீச, என்னடா இது திடீர்னு குளிருது அப்படின்னு எதிர பார்த்தா ஹான் ரிவர்ட்டை வந்து நிற்கிறாரு. அப்படியே பிரிட்ஜ் மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டே நடந்து பிரிட்ஜு கீழே அப்படியே ரோட் சைடில் நடந்து போயிட்டுருக்க, அந்த in this world அப்படின்னு அவர் பாட்டை அவரே பீஸ்ஃபுல்லாக பாடிட்டு போயிட்டுருக்க, அந்த ரிவர் சைடு வந்து நைட் ஒரு 10 இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்ஸ் மட்டும்தான் எல்லா ரோட்லேயும் வந்து இருக்க, பெருசாக வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் அந்த வெளிச்சத்தில் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ தான் ஜின்னுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு 3 பேர் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா கொடூர குரங்குகளாக தான் இருக்கானுங்க. அப்படியே நேராக வந்து ஜின்னை நோக்கி வர, அதில் ஒருத்தன் சொல்கிறான், டேய் அங்கே பாருடா, ஒருத்தன் வந்து தனியாக நடந்து வந்துட்டுருக்கான், அவன் கோட்டை பாருங்கடா, அதை விற்றாலே நம்ம பல நாள் வச்சு சாப்பிட்லாம் போலடா அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு, சரி அவன்கிட்ட வந்து அடிச்சதை கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஜின்னை நோக்கி வந்து போக, அப்படியே 3 பேரும் வந்து சுற்று போடுறானுங்க ஜின்னு. அப்போ தான் ஜின் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா,
நம்ம பசங்க நம்ஜுன்னு ஜங்குக்னு சொல்லி எல்லாருமே வெளியே வந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம அளவுக்குலாம் அவங்களுக்கு தைரியம் வருமா அப்படின்னு அப்படியே அவரை வந்து பெருமை பீத்திட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் அந்த 3 பேர் வந்து அப்படியே ஜின்னை வந்து சுத்து போடுறானுங்க. அப்படியே வந்து அந்த ரிவரை பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டு வந்தவர் யார் மேலேயோ வந்து மோதுறாரு. மோதிட்டு சாரி சார், மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒரு யோசனையில் வந்தனா அதான் தெரியாமல் அப்படின்னு பண்ணிட்டு போக பார்க்க குறுக்க வந்து வழி மறிக்கிறானுங்க. ஜின் நிமிர்ந்து பார்க்க மலை மாடு மாதிரி ஒருத்தன் ஜின்னை பிளாக் பண்ணுறான். ஜின் ஃபேஸில் மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த வின்டர் கோட்டோட ஹூடி வேற தலையில் போட்டுட்ருக்க எதிர இருக்கவன் யாருன்னு அடையாளம் தெரில. ஏய் யார் பண்ணி தள்ளிப்போ, ஏன் குறுக்க வந்து நிற்கிற அப்படின்னு ஜின் கேட்க அவன் வந்து பார்த்திங்கன்னா, டேய் உன்ட்ட இருக்க காசுலாம் ஏட்றா. ஆமாம் டேய் கோட்டை கேட்க மறந்துட்டேன், கோட்டை கழட்ட சொல்கிறா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். டேய் யாரா நீங்களாம்? ஓ இதான் வழிப்பறியா, மூவியில் சீரீஸில் தாண்டா பார்த்துருக்கேன் அப்படின்னு ஜின் அவர் விண்ட்ஷீல்ட் ஆஃபை போட்டுட்டு சரி வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போக, டேய் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை தள்ளி விட்டு போகிற அப்படிங்கிறான் ஒருத்தன். டேய் என் தம்பி ஒருத்தன் இருக்கான்டா, அவன் இவனோட பெருசாக இருப்பான், அடித்தா ஏன் தொட்டாலே எதையாச்சும் நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், அவனையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிருக்கோம், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சிரிச்சுட்டு கோட் பாக்கெட் உள்ள வந்து கை விட்டுட்டு தான் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் டேய் இவன் கோட்டில் தான் மணி வச்சுருப்பான் போல், அதை எடுங்கடா, டேய் உள்ளே இருக்கிறத வெளியேடு அப்படின்னு சொல்ல, வேணாம் எடுத்தா எல்லாம் பயந்துடுவீங்க, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறத போட்டுட்டு ஓடிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு மறுபடியும். ஏன் தெரில ஜின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதால சிரிப்பாக வருது. இந்த கொள்ளையடிக்கிற சம்பவம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவனுங்களை பார்த்தா வந்து ரொம்ப அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஏண்டா சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் சிரிக்கிறியா அப்படின்னு அந்த மலை மாடு என்ன பண்ணுறான், செம்ம காண்டாகி அவன் தான் கேங் லீடர் போகிற ஜின்னு வாயிலே ஒன்று வச்சிடுறான். சரி ஜின்னு பாவம், பட்டு வந்து செம்ம கோவம் வருது. ஒரு முறைச்சிட்டு கையை மடக்கி ஓங்கி ஒன்று மூக்குலேயே வைக்க மழை லைட்டாக ஷேக் ஆகிடாப்புல. மறுபடியும் அடிக்க போக டக்குன்னு ஜின்னு அந்த மீதி 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க. அந்த மலை மாடு மறுபடியும் வந்து ஜின்னு அடிக்க கைவோங்க, சடனாக மழை சரிஞ்சு கீழே விழுது. எங்கேயோ இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் ஃபோர்ஸாக வந்து மழை மூஞ்சில் அடிக்க மூக்கை பிடிச்சிட்டு கீழே கிடக்குறான். இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னை விட்டுட்டு அவனை அந்த மலையை தலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறானுங்க. மறுபடியும் மலைக்கு மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டுது. ஏற்கனவே ஜின்னு ஒன்று வச்சதில் இப்போ அகைன் கல் வந்து பட்டதில்லைன்னு சொல்லி நல்லா அடிபட்டு அவனுக்கு மூக்கில் வந்து பிளட்டு அப்படியே வெளியே பீறிக்கிட்டு அடிக்க மூக்கில் கை வச்சுட்டு மழை அழுறான், டேய் வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல மீதி 2 பேரும் எப்படி எங்கே இருந்துடா கல் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க ஜின் இந்த பக்கம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஜின்னுக்கு சிரிப்பாக வருது. என்ன வந்து அவ்வளோ பெரிய ஆளாக வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தவன் இப்படி கீழே உட்காந்து சின்ன பிள்ளையாட்டம் அழுகுறானே ஒரு கல் அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல் பட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சிரிக்கிறாரு. என்ன தலை அடி பலமோ அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. சடனாக இருட்டில் இருந்து இன்னொரு கல் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்தவன் ஒருத்தன் முதுகுலேயே விழுது. டேய் பார்த்துட்டேன்டா, அந்த பக்கம் இருந்து தான்டா எவனோ இருட்டில் இருந்து அடிக்கிறான் அப்படின்னு இப்போ ஒருத்தன் அடி வாங்கினா இல்லையா முதுகில், அவன் கையை காட்ட, டேய் எவன்டா அது இருட்டுக்குள்ளே வந்துட்டு முதுகு பஞ்சு விளையாடுறது, எவன்டா அவன் வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி இன்னொருத்த வந்து கத்த. அதுக்கு ஜின்னு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பு வருது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பார்க்கறதுனால சிரிச்சுக்கிட்டே அவர் நிற்க அந்த ஒருத்தன் இருட்டுக்குள்ளே வந்து கை காமிச்சான் இல்லையா, அந்த பக்கம் வந்து திரும்பி பார்க்குறாரு. இருட்டுக்குள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துக்கு வந்து அப்படியே ஹீரோயின் என்ட்ரி ஆகுறா. கையில் 2 கல்லோட நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் ஷோல்டரில் வந்து ஒரு லேப்டாப் பேக்கோட அந்த வந்து வெளியே வர, டேய் தனியாக போகிறவங்கிட்ட திருட்டுத்தனம் பண்ணுறீங்களாடா திருட்டு பசங்களா அப்படின்னு சொல்லி 2 கையில் கல்லோட வந்து நின்று கேட்குறா. டேய் என்னடா பார்க்குறீங்க பிடிங்கடா அவளை அப்படின்னு மழை சொல்ல இவனுங்க 2 பேரும் ஓடி வரானுங்க நம்ம ஹீரோயின் பக்கம் மிருத்து பக்கம். ஏ ஏ ஏ போயிடு இல்லை மண்டையை பிறந்து மாவுளுக்கு போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்றா. இந்த பக்கம் ஜின் பாரு ஒரு பொண்ணை நம்மளை காப்பாற்றினா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க பார்க்குறாரு. இவனுங்க வந்து அப்படியே மிருத்து பக்கத்தில் வர்றத ஜின் பார்த்துட்டு, ஐயோ
நம்மளை காப்பாற்றுற பொண்ணு, அவளுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வந்து பின்னாடி இருந்து அடிக்க போக இந்த பக்கம் மிருத்து என்ன பண்ணுறா, அவனுங்க வர்றதை பார்த்து பயந்து 2 கல்லையும் வந்து கண்ணை மூடிட்டு தூக்கி போட இவனுங்க 2 பேரும் அலர்ட் ஆகி கீழே குனிஞ்சிட்டானுங்க. கல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று நேராக மலை மண்டையில் தாக்க, இன்னொன்று செவனேன்னு ஹெல்ப் பண்ண போன ஜின்னு மண்டையில் படுது. அம்மா அப்படின்னு சொல்லி ஜின்னு கீழே விழ அப்படியே மித்து கண்ணை திறந்து பார்க்குறா. அவன் டேய் அவள் மறுபடியும் என்ன அடிச்சிட்டாடா, அவளை சும்மா விடாதீங்கடா, இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம மலை சொல்ல, சி அந்த மலை சொல்ல, ஏ கையவிடா விடுடா சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி மித்து கத்திக்கிட்டு இருக்கா. டே 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 ஒரு நிமிஷம் விடுடா, ஒரே நிமிஷம்டா அப்படின்னு சொல்லி மித்து கேட்க, ஏன் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த அல்லக்கையில் ஒருத்தன் கேட்குறான். அங்கே கல் இருக்குடா, எடுத்துட்டு வந்துட்டேன் விடுடா, கண்டிப்பாக திரும்பி வருவேன்டா ப்ராமிஸ் அப்படிங்கிற மிருத்து. என்ன ஒரு மாதிரியா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அல்லக்கை அந்த மிருத்து வந்து பிடிச்சிட்டு இருக்கான்ல, அவன் வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். டேய் என்னடா நாய் மாதிரி மோப்பம் பிடிக்கிற, விடுதா என்ன, என்னை பற்றி தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. தலை குடிச்சிருக்கா தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லக்கையில் வந்து கத்துறான். கொண்டு வாங்கடா அவளை, கொண்டுட்டு தான் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மலை சொல்ல, ஏய் அவளை விடுங்கடா அப்படின்னு இந்த பக்கம் வந்து சவுண்டு கேட்குது. பாவம் ஜின் தான் நல்ல நெத்திலேயே வந்து முத்து அடிச்சிருக்கா. மெதுவாக எந்திரிக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. யாரு அவளை விடணுமா, டேய் சும்மாடா, அவள் உன்னை காப்பாற்ற வந்தா நினைக்காத, கொல்ல வந்தா தெரில, இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த, இப்போ சுருண்டு விழுந்து கிடக்குற, வா நீ ஒரு கை பாரு அவளை அப்படின்னு சொல்லி வந்து மலை சொல்ல, ஏய் யார்டி நீ, நாங்களாச்சும் அவன்கிட்ட இருக்க காசை வாங்கிட்டு போயிருப்போம், ஹீரோ மாதிரி வந்தவனை எப்படி ஆக்கிட்ட பாரு அப்படிங்கிறான். ஓ ஹீரோவா, ஐயோ இது ஷூட்டிங் பண்ணீங்களா, சே நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேனா, ஹே இது யார் ஏமாத்த பார்க்குற, ஷூட்டிங்னு சொன்னால் நம்பிடுவோமா, கேமரா இல்லை ஒன்றும் இல்லை. என்னது ஷூட்டிங் இதா, சரிதான், ஆமாம் ஷூட்டிங் தான், எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, லைவ்லேயே எடுக்கிறோம். ஓ அப்படியா, அப்போ என் மேலே தான் தப்பு, சாரி வில்லன் சார், சாரி ஹீரோ சார், சாரி அடியாள் சார். ஆமாம் என்ன சீன் எடுக்கிறீங்க அப்படின்னு மிருத்து கேட்க, அதுக்கு ஒரு அல்லக்கை சொல்கிறான். ஹீரோ நடந்து வருவார், வில்லன் வழிப்பறி பண்ணுறான், அதை ஹீரோயின் தட்டி கேட்க வராங்க, அவங்கள ரேப் பண்ணி கொல்றோம், அதான் சீனு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஐயோ இல்லை சார் சரியான ஸ்பாயிலர் சார், இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், இவனெல்லாம் கூட வச்சுருந்தா நீங்கள் எப்போ உருப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக, இல்லை இப்போதான் அவன் நல்ல ஐடியா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அந்த மலை மாடு ஒரு மார்க்கமாக வந்து மிருத்துவை பார்க்க, அவன்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டியது அப்புறம் கிடைக்கட்டும், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மாடு மூக்கில் வர ரத்தத்தை ஏதோ மன்மதன் படத்தில் வர சிம்பு மாதிரி அப்படியே தொடச்சிட்டே வந்து சைக்கோத்தனமாக அப்படியே மிருத்து பக்கத்தில் வர, மிருத்து பார்த்துட்டு, அரேங்கப்பா சார் வேறு லெவலில் ஆட்டிங்க, இதான் மெத்தட் ஆக்கிங்க, எனக்கே பயந்து வருது சார், அப்போ உங்கள் ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, அவங்கள காணோம் அப்படின்ட்டு இவனுங்க கையை பிடிச்சிருக்காங்களா, அவனுங்க கையை உதறி விட்டுட்டு ஜின்னு கீழே இன்னும் வந்து எழுந்திருக்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தாண்டி போயிட்டு அந்த மிருத்து வந்த வழியிலே அந்த வேலையை அப்படியே கையில் வந்து ஃபோர்ஹெட்டில் அப்படி நெத்தியில் கை வச்சுட்டு தூரமாக இருக்கவங்களாம் பார்ப்பாங்களே அது மாதிரி நின்றுட்டுருக்கா. இல்லைங்க சார், கண்ணுக்கு எட்டினா வேற ஒரு இறவையும் ஒரு ஆளையும் காணும் சொல்லிட்டு தோளில் ஒரு லேப்டாப் பேக் அண்ட் ஒரு கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு நிற்க, அப்படியே முடியாமல் போதையில் தள்ளாடிட்டு பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் மலை உங்கள் பேக் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு செம்ம பீஸ் மாட்டிருக்கு அப்படின்னு பக்கத்தில் வர சடனாக ஜின்னு மெதுவாக எழுந்திரிச்சு அவருக்கு தலையில் வந்து அடிபட்டு ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரத்தம் ஊற்றிட்டுருக்கு, ட்ரெஸ் எல்லாம். அந்த மலை நெஞ்சில் அப்படியே கையை வச்சு போக விடாமல் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய் அப்படி ஓடிடும், அவள் பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக அவருக்கு வந்து தலை சுற்றுது, இருந்தாலும் நம்ம மயக்கம் போட்டால் அவளை வந்து ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து நினைக்கிறாரு. டேய் என்ன
கையை கன்று மாதிரி வச்சு மிரட்டினா பயந்துருவோமா அப்படின்னு சொல்ல, இப்போ பின்னாடி திரும்பி அந்த பசங்கிட்ட மழை வந்து சொல்கிறான், டே இங்கே பாருங்கடா, சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் கை துப்பைக்கு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விளையாட்டாக பேசிகிட்டு இருக்க, ஜின் அவன் நெஞ்சில் இருந்து அப்படியே கையை எடுத்து காட்ட மலை மாடு அப்படியே வந்து பின்னாடி நிற்கிறவங்க வந்து பார்க்குறான். அப்படியே கண்ணு பெருசாகுது, ஷாக்கில் வேர்த்து ஊற்ற ஜின்னு கையவே வந்து பார்க்குறானுங்க 3 பேரும். போங்கடா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்ல, ஜின்னு கையில் வந்து பார்த்தா கன்று. அப்போவே சொல்லியிருப்பார், இவங்க கோர்ட்டில் இருந்து காசு எடுடான்னு சொன்னப்போ எடுத்தா பயந்து இருக்கிறத போட்டுட்டு ஓடிடுவீங்கடா. அது இப்போ தான் வந்து இவங்களுக்கு புரியுது, ஓ இதானா அது. சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜின்னு கையில் பர்சனல் கன் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே மிரட்ட இவனுங்க அப்படியே பின்னாடி போகிறானுங்க. பயந்த ஜின் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அவருக்கு வந்து தலை சுற்றுது, கீழே விழுகிறாரு கன்னை போட்டுட்டு. இந்த பக்கம் இங்கே இவ்வளோ அமுழ்துமி நடந்துட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முத்து நம்ம ஹீரோயின் இன்னும் இவனுங்க சொன்ன கதையோட ஹீரோயின் வரலன்னு இடுப்பில் கை வச்சுட்டு போதையில் தள்ளாடி நின்று பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி ஜின் வந்து கன்னை கீழே போட்டு விழுந்த சத்தம் கேட்க பின்னாடி திரும்பி பார்க்குறா. இவனுங்க பயந்து வந்து போயிட்டு இருப்பானுங்க. ஜின்னு கீழே விழுந்ததை பார்த்துட்டு திரும்ப வரானுங்க, டேய் அவன் விழுந்துட்டானா வாங்கடா அப்படின்னு சொல்லி ஓடி வர, இந்த பக்கம் மித்து என்ன பண்ணுறா, ஐயோ ஹீரோ சார் என்ன விழுந்துட்டீங்க அப்படின்ட்டு தள்ளாடிட்டு வர தூக்க, ஜின் அரை மயக்கத்தில் அப்படியே கன் எடுத்து இந்த புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஜின்ன மித்து அதை பார்த்துட்டு, வா சூப்பர், இது ஷூட்டிங் கண்ணா, செம்மையாக இருக்குது, என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சார் அப்படின்னு கன்னை அப்படியே தொட்டு தொட்டு வந்து பார்த்துட்டு இருக்கா. இவனுங்க ஓடி வரானுங்க. சடனாக மித்து என்ன பண்ணுறா, அவனுங்கள பார்த்து டக்குன்னு கன்னை நீட்டு பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறானுங்க. மித்து சிரிச்சுட்டு ஹஹஹா அப்படின்னு சொல்லி சாரி சிரிப்பு வரல, ஓகே சிரிச்சுட்டு செம்மையா, ஐயோ வில்லன் சார் உங்கள் மெத்தட் ஆக்டிங்க்கு அளவே இல்லை, வேற லெவலு, எப்படி பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்க, சூப்பர், டம்மி கன் தானே, ட்ரிகர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேட, தலை அவளுக்கு தான் எல்லாம் ஷூட்டிங்கு ட்ராமா சீனு, ஆனால் நமக்கெல்லாம் ஒரிஜினல் சீனு, இவ்வளோ போதையிலையும் மண்டையில் கரெக்டாக அடித்தா, இப்போ கல் இல்லை கன்னே இருக்குது, வா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் ஒரு அல்லக்கை சொல்ல, அந்த மலை மாடும் ஆமாண்டா இரு எப்படி ஏமாத்துறேன் பாரு அவளை அப்படின்னு சொல்லி, ஹலோ பாப்பா ஏச்சி ஆய முடு அப்படின்னு கண்ணை காட்டுறா. கரெக்டாக ட்ரிகரில் கையை வச்சுட்டு, இங்கே இவங்களுக்கு அள்ளு இல்லை, நான் யார் தெரியுமா, எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பேன் தெரியுமா, சவுத் கொரியாவில் தப்பு பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த எல்லாரையும் பிடிச்சி மூட்டி கீழே சுட்டு மூளையை தெரிக்க விட்டவடா, மஃப்டியில் வந்திருக்க காப்டார் நான் அப்படின்னு சொல்லி மித்து சொல்ல, அவ்வளோதான் கேட்கவே வேணாம். இங்கே வந்து மித்து பேசிகிட்டு இருக்கா, டைலாக் பேசிகிட்டு இருக்க, ஓடுற சத்தம் கேட்குது, ஷூ சத்தம். எப்படி என் டைலாக் டெலிவரி, பேசாமல் உங்கள் படத்தில் அந்த ஹீரோயின் ரொம்ப லேட் பண்ணுறான் வரது, என்ன ஹீரோயினா போடுறீங்களா, என்னால் எங்கள் பாஸ் தொல்லை தாங்க முடியல, வேலை கொடுத்தே சாவடிக்கிறாங்க இல்லைங்க சார், அதான் வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டேன் லைட்டாக. இது மட்டும் ஒரிஜினல் கண்ணா இருந்தா அந்த சொட்டை தலை மண்டையிலேயே வச்சு ஒரு போடு, எப்படி ஐடியா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறா. இளைஞர் உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு திரும்ப அவனுங்க எஸ்கேப் ஆகி போயிட்டு 6 மாதம் ஆச்சு. ஆற்றுக்கு அந்த பக்கம் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கானுங்க 3 பேரும். ஐயோ என்ன பேக்கப் சொல்லாமல் போயிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா பாவம் ஜின் அரை மயக்கத்தை இன்னும் வந்து கிடக்குறாரு. என்ன ஹீரோ சாரை விட்டு போயிட்டாங்க, ஹீரோ சார் ஹீரோ சார் அப்படின்னு சொல்லிட்டு மிர்த்து வந்து பக்கத்தில் ஜின் பக்கத்தில் போக அவரை தூக்க, ஓகே செல்லக்குட்டீஸ் நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் எபிசோடை வந்து முடிக்கலாம். ஸோ மீதி கதையை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேயா, டாடா பாய், டேக் கேர், அன்யாங். அண்ட் கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு இது பேசும்போது, பட் இருந்தாலும் ஓகே, கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியாது நான் வந்து இதை எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். ஓகேயா, ஸோ கதை போகிற போக்கில் தான் உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ புதுசாக கேட்குறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த சீக்வல் இந்த கதையோடைய அடுத்தடுத்த கண்டினியூஷன் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ டாடா பாய், டேக் கேர், அன்யாங் செல்லக்குட்டி, லவ் யூ.